தேவனிடத்திலிருந்து வந்தவர் தேவகுமாரன், மனிதனிடத்திலிருந்து வந்தவர் மனுஷகுமாரன். கலாத்தியர் 4 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் இந்த உண்மை புரிந்துவிடும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனைத்தான் இந்த பூமிக்கு அனுப்பினார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், யோவான் 3:16, எசேக்கியேல் 21:10, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5-6, சங்கீதம் 2:7, நீதிமொழிகள் 30:4, லூக்கா 8:28, 1 யோவான் 4:9, 10, 14, ரோமர் 1:5. ஆக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இருந்த தேவகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். பூமிக்கு வந்த பிற்பாடு அவர் மனுஷகுமாரன் என்ற பெயரிலே இங்கே 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். இந்த தேவகுமாரன் எங்கிருந்து வந்தார்? இது ஒரு கேள்வி. யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலிலே இருந்தது இருந்தது என்று சொல்லிவிட்டு 2ஆம் வசனத்தில் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பரலோகத்திலே ஆழ்தத்துவ நிலையிலே வார்த்தை இருந்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம். அடுத்தது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்களை எல்லாம் வாசித்தால் இதே கருத்து வெளிப்படும். அக்கினியிலே சொல்லப்பட்டு திடீரென்று உயர்தினிலே வந்திருக்கிறதுனாலே தேவகுமாரன் என்ற ஒரு ஆழ்தத்துவ நிலை அங்கே பரலோகத்திலே உருவாகி இருக்கிறது என்று நாம் அறியலாம். தேவகுமாரன் மூலமாய்த்தான் படைப்பு நடந்திருக்கிறது. தேவகுமாரன் மூலமாய்த்தான் நிர்வாகமே நடந்திருக்கிறது. இந்த தேவகுமாரன் தேவனுக்கு சமமான தேவனாய் பரலோகத்திலே இருந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 45:6-7 வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகின்றன. சங்கீதம் 110:1 குமாரன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவகுமாரன் தேவனாகிய கர்த்தர் தான். இந்த தேவகுமாரன் இந்த தேவனாகிய கர்த்தர் தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவகுமாரனை போல நாம் ஆக வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஆனால் இந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வருவதற்கு முன்னாலேயே, அவன் தேவகுமாரனாய் பரலோகத்திலே இருக்கும் பொழுதே, அவன் தேவகுமாரனாய் படைப்பிலே ஈடுபட்டு இருக்கும் பொழுதே, அவர் தேவகுமாரனாய் நிர்வாகத்தை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, அவர் பிதாவுக்கு சமமானவராய் அமர்ந்திருக்கிறதை பார்த்திருக்கும் பொழுதே, தேவதூதன் லூசிபர் இவர் மேல் பொறாமை கொண்டான். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அப்படித்தான் எழுதியிருக்கிறது. உன்னதமானவருக்கு மேலாய் ஏறி அவருக்கு ஒப்பாவேன் என்று, இந்த தேவகுமாரனை போல ஒப்பாய் ஆவேன் என்று விரும்பினான். வார்த்தையானவர், அவர் கர்த்தர், அவர் யெகோவா, அவர் ஆழ்தத்துவமாய் தேவகுமாரனாய் ஆக்கப்பட்டதைத்தான் பலர் நினைக்கிறார்கள். வார்த்தை என்பது தேவகுமாரனாய் மாற்றப்பட்டது, ஆக்கப்பட்டது. அதை வைத்து பலருடைய கருத்து இயேசு உண்டாக்கப்பட்டவர் என்று சில சபைகள் சொல்லுகின்றன. தேவகுமாரனாய் இருந்த வார்த்தை தான் ஆதி மனிதர்களோடு இடைப்பட்டார். கர்த்தருடைய தூதனானவர் என்ற ஒரு பெயரிலே வெளிப்பட்டார். அக்கினி சூளையிலே அங்கே 4வது ஆழ்தத்துவமாய் நின்றவர் அவர்தான். வராந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களோடு கூட சென்றவர் அவர்தான். மோசையின் முச்செடியிலே இருந்த தூதனானவர் அவர்தான். யாக்கோபுடனே இரவிலே போராடிய சேனைகளின் கர்த்தர் அவர்தான். ஆபிரகாமை தேடி வந்தவர் அவர்தான். இப்படியாய் பல வழிகளிலே பழைய ஏற்பாட்டிலே பழைய மக்கள் மத்தியிலே இந்த தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார், இடைப்பட்டிருக்கிறார். இந்த தேவகுமாரன் ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து வந்ததால் மனுஷகுமாரன் ஆனார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இவரை பரலோகத்திலேயே பிசாசு தேவகுமாரனாய் பார்த்திருக்கிறான். அதனாலே இவர் பூலோகத்திலே அதே உருவத்திலேயே இங்கே வந்தவுடனே இவரை தேவகுமாரன் என்று அவன் அறிந்து விட்டான். அதனாலே அவரை சோதிக்க ஆரம்பிக்கிறான்.
அவரிடத்திலே கேள்வி கேட்கிறான் பாருங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும். இவர் இன்னும் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லவே இல்லை. ஆனாலும் அவன் புரிந்திருக்கிறான், அங்கே நாம் பரலோகத்திலே பார்த்த அதே உருவம், அதே ஆள் இங்கே வந்திருக்கிறாரே என்று சொல்லி, நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும் என்கிறான். அதே போல லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறதை பாருங்கள். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? ஆக உன்னதமான தேவகுமாரன் இந்த இயேசுதான் என்று பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் பரலோகத்திலே அவர் உன்னதமான தேவனுடைய குமாரனாய் இருந்ததை இவன் பார்த்திருக்கிறான். பரலோகத்தில் இருந்த தேவகுமாரனாகிய மேசியாதான் மனுஷகுமாரனாய் வந்தார் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அந்த பரலோகத்தில் இருந்த தேவகுமாரன் தான் பூலோகத்திற்கு வந்தாரா? இதை அறிந்து கொள்வதற்கு பிரதான ஆசாரியன் இயேசுவுக்கு முன்னாலே வந்து கேள்வி கேட்கிறான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில், நீர் தேவகுமாரனாகிய கிறிஸ்துதானா? அவன் கேட்ட கேள்வியை பாருங்கள். நீர் தேவகுமாரனாகிய கிறிஸ்துதானா? அவர் சொல்லுகிறார், ஆம், நீர் சொன்னபடியேதான். இப்படி சொன்ன உடனேயே இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி அவன் சட்டையை கிழித்துக் கொண்டு தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறான், தேவனுக்கு சாபமாக்கி விட்டான் என்று. ஆக தேவகுமாரன், தேவன், மேசியா, கிறிஸ்து தேவனுக்கு சமம், தேவன்தான். இந்த மனுஷகுமாரன் மரித்து உயிர்த்தெழுந்தார். வானிலிருந்து வந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனாகி உயிர்த்தெழுந்ததினாலே அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் ஆகியிருக்கிறார் என்று ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. இன்னும் அவர் மனுஷகுமாரனாய் தான் பரலோகத்திலே பிதாவுக்கு பக்கத்தில் இருந்து நமக்காய் அங்கே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலை எதுவரைக்கும் இருக்க போகிறது? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், நியாய தீர்ப்பு வரைக்கும் அவர் மனுஷகுமாரனாய்த்தான் இருக்க போகிறார். ரகசிய வருகை, பகிரங்க வருகை, ஆயரோட அரசாட்சி, இப்படி எல்லா காலகட்டத்திலுமே அவர் மனுஷகுமாரனாய்த்தான் காணப்படுவார். புதிய வானம் புதிய பூமி வந்த பிற்பாடு, புதிய எருசலேம் வந்த பிற்பாடு இவர் வார்த்தையாய் பழைய நிலைக்கு மாறிவிடுவார். ஒரே தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாகிய மூவரும் ஒரே தேவனாய் வெளிப்படுவார்கள். ஆக பரலோகத்திலே தேவகுமாரனாய் இருந்து பூலோகத்திற்கு மனுஷகுமாரனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் மனுஷகுமாரனாகவே இருக்கக்கூடிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு முடிந்து தன்னுடைய ராஜ்யத்தை பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது மூவரும் ஒன்றாய் ஒரே தேவனாய் அவர்கள் காணப்படுவார்கள். இந்த சத்தியம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதியட்டும். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென்.